தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வக்பு திருத்த சட்டம் அமலுக்கு வந்ததை அடுத்து வக்பு சொத்துக்கள் குறித்த வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் வகையில் உமீத் என்ற பெயரில் ஆன்லைன் போர்ட்டல் துவங்கப்பட்டுள்ளது. வக்பு சொத்துக்கள் குறித்த விவரங்கள் பதிவேற்றம், சரிபார்ப்பு, நிர்வகிப்பு உள்ளிட்ட செயல்பாடுகளை கவனிப்பதற்காக மத்திய சிறுபான்மையினர் நல அமைச்சகம் இந்த போர்ட்டலை உருவாக்கியுள்ளது. யூனிஃபைட் வக்ப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் என்பதன் சுருக்கமாக உமீத் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இன்று துவங்கிய புதிய போர்ட்டல் குறித்து மத்திய சிறுபான்மையினர் நலன் மற்றும் பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கூறியதாவது: பார்லிமெண்ட் இரு சபைகளிலும் வக்பு சட்ட திருத்த மசோதா குறித்து விடிய விடிய விவாதம் நடந்தது. பல நுணுக்கமான அம்சங்கள் குறித்து விவாதித்த பின் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்ட வடிவம் பெற்றது. இன்று அதற்கான டிஜிட்டல் வடிவம் தரப்பட்டுள்ளது. புதிய போர்ட்டல் துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வக்பு வாரிய சொத்துக்களை நிர்வகிப்பது வெளிப்படைத் தன்மையுடன் நடக்கும். ஏழை முஸ்லிம் குழந்தைகள், பெண்கள், விதவைகள், விவாகரத்தானவர்களுக்கு இது மிகப்பெரிய பலன் அளிக்கும். முஸ்லிம்கள் நலனை உறுதி செய்ய இந்த போர்ட்டல் பெரிதும் உதவும். வக்பு சொத்துக்கள் பற்றிய பதிவு, கண்காணிப்பு, நிர்வாகம் ஆகியவை இதன் மூலம் எளிமையாக்கப்படும். அனைத்து மாநிலங்களில் செயல்படும் வக்பு வாரியங்கள் உரிய காலக்கெடுவுக்குள் வக்பு சொத்துக்கள் பற்றிய பதிவை நிறைவு செய்யும்படி கேட்டுக் கொள்கிறேன். இதன் மூலம் வக்பு சொத்துக்களை பயன்படுத்தி படிப்பு, மருத்துவம், விளையாட்டு, பெண்களுக்கான தங்கும் விடுதிகள் போன்ற வசதிகளை ஏற்படுத்த முடியும். 9 லட்சத்திற்கும் அதிகமான வக்பு சொத்துக்கள் நம் நாட்டில் உள்ளன. உலக அளவில் நம் நாட்டில்தான் அதிக வக்பு சொத்துக்கள் உள்ளன. வக்பு சொத்துக்களை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம். ஆனால் உண்மை நிலை புரியாமல் சிலர் எதிர்த்தனர். தற்போது புதிய வக்பு சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் ஏழை முஸ்லிம்களின் நலன் உறுதி செய்யப்படும். இத்தனை சொத்துக்கள் இருக்கும்போது முஸ்லிம்கள் ஏன் ஏழைகளாக இருக்க வேண்டும்? இந்த போர்ட்டலை துவங்குவதற்கு முன் பல்வேறு தரப்பினர், நிபுணர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். அதன் பிறகே இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அனைவருக்குமான வளர்ச்சி என்ற பிரதமர் மோடியின் கனவு நிறைவேற மாநில அரசுகள் ஒத்துழைக்க வேண்டும் என கிரண் ரிஜிஜூ கூறினார். दुनिया का सबसे ज्यादा वक्फ प्रॉपर्टी हमारे देश में है, तो हमारे मुस्लिम समुदाय में गरीब तबके के लोग संख्या में बहुत ज्यादा है. इसको कमी करने के लिए, इसको सुलझाने के लिए प्रॉपर वक्फ प्रॉपर्टी का मैनेजमेंट बहुत काम आने वाला है. और 9 लाख से भी ज्यादा वक्फ प्रॉपर्टी इस वक्त हमारे देश में है. आने वाले दिनों में कितने और रजिस्ट्रेशन होंगे ये आपको देखने को मिलेंगे. हमने सारा एक्ट के मुताबिक टाइम तय कर दिया गया है. अब इसका जो रूल्स का प्रोसेस चल रहा है, एक्ट में बहुत ही स्पेसिफिक है. कितने समय तक रजिस्ट्रेशन करना और इसका किस तरीके से करना, सारा बहुत ही ट्रांसपेरेंट और बहुत ही सुविधाजनक, किसी को परेशानी नहीं होगा इस तरीके से प्रावधान एक्ट में रखा गया है.